பிள்ளையார் இருக்காங்களா? சரி போட்டு பாரு. தள்ள பீச்சுக்கு போறியா வேணாமா? வேகமா சொல்லு. பீச்சுக்கு வேணாமா? பிரியாணி. ஓ பிரியாணி சாப்பிட்டு பீச்சுக்கு போகலான்றாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். இன்றைக்கி என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பாண்டிச்சேரி சிட்டி உள்ளார தான் வந்துருக்குறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கோல்டு எடுக்க போகிறோம். ஆனால் 3 நாளாக செம வெயில், வண்டியில் வரதுக்காட்டி மூஞ்சிலாம் தீஞ்சு போயிடுச்சு. ஏற்கனவே தீஞ்ச மாதிரி தான் இருப்பேன், பட்டு நல்லா கலராக இருப்பாங்க, அவங்களே வந்து கருப்பாகிற மாதிரி தான். லாஸ்ட் டைம் வந்து பாண்டி வந்தோம், அப்போ நல்லா குளுன்னு சில்லுன்னு இருந்துச்சு. இப்போ வந்து வரோம். சரி ஓகே, நம்ம இப்போ வந்து கோல்டு எடுக்க கடை உள்ளார போகலாமா? வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் எதுக்காக நகை எடுக்கிறோன்றது நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுப்பீங்க, என்ன நகை எடுக்கிறோன்றது பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. பார்ப்பலாம் சைஸ். ஆமாம், அவன் நல்லா தடியாக இருப்பான். என்ன வேறலோட கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட நூல் சுற்றி போட்டுப்பாங்க. ரொம்ப பெரிய சைஸ்லாம் வராது சார். இன்னைக்கு கோல்டு ரேட் என்னங்க? இன்னைக்கு ஏசி காத்துல அவனுக்கு தூக்கம். என்ன வேணும் அதில் போகணுமா? சைஸ் தான் நான் சொன்னேன்ல, என்னோட பெருசாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. என் விரலோட பெருசாக இருக்கும். பட்டு பிள்ளையார் இருக்காங்களா? சரி போட்டு பாரு. தள்ள. ஓகே, அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவங்க என்னோட கொஞ்சம் தடியாக தானே இருப்பாங்க. கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எடுத்ததும் செலக்ட் பண்ணிட்டு போல. பிள்ளையாரே எடுத்துக்கிறியா? சரி, பொண்டாட்டி வாக்கி பட்டு வந்து பல்பு வாங்கிட்டாங்க. அந்த பிள்ளையார் போட்ட ரிங் வந்து நாங்கள் 2 கிராம் எடுக்க தான் வந்தோம், ஆனால் வந்து 1.5 கிராம் தான் இருக்குது. ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஆனால் அது அவங்க சொல்கிறாங்க இது 1.5 கிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் வந்து பார்க்கல, அப்படியே பிள்ளையார் பார்த்தோன்னே செலக்டடு அப்படி சொல்லிட்டேன். என்ன பட்டு ஜில்லுன்னு தண்ணி சம வெயில், ஆனால் வெளியில் இல்லை. மிஸ் ஆகிடுமோன்னு ஃபீல் பண்ணேன், அப்புறம் விநாயகரே கிடைச்சி. ஆமாம், மறுபடியும் 2000 விநாயகரே கிடச்சிருச்சு. ஸோ லக்கி தான் நம்மளுக்கு. வந்தது வந்து முதல் கடவுள் பிள்ளையாரே கிடச்சிட்டாரு. மாப்பிள்ளையும் வந்து லைஃப்பில் நல்லா இருப்பார். கண்டிப்பாக. ஆமாம், கண்டிப்பாக நல்லா இருக்கும். சரி ஓகே, முடிஞ்சது, நம்ம எடுத்தாச்சு. கிளம்பலாமா? நெக்ஸ்ட்டு எங்கே மேலெலாம் வந்து சில்வர், வெள்ளி செக்ஷன். சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்தால் இதே கடைக்கு வருவோம். ஏன்னா இந்த கடையில் வந்து எது வேணும்? மெட்டி வேணும். இங்கே வந்து செய்கூலி சேதாரெலாம் வந்து இல்லை. ஸோ அதனால் பரவாயில்ல. சரி பார்ப்போம். பழைய ஆரஞ்சு மிட்டாய் கடையில் வச்சுருக்காங்கல்ல. சரி, நான் ஒரு ஆரஞ்சு மிட்டாய் எடுத்துக்கிறேன். இதுக்கு பேரே ஆரஞ்சு மிட்டாய் தான் ஃபேமஸ், புரியுதா? எல்லோ மிட்டாய் சொல்ல மாட்டாங்க, ஆரஞ்சு மிட்டாய். அதே பழைய டேஸ்ட் வருது இல்லை? ஏதோ 90s கிட்ஸ் கடையில் தேடி பிடிச்சி வாங்கியிருக்காங்க. பார்சல் கட்டி எடுத்துக்கோ. காதனா காதே ஆரஞ்சு மிட்டாய். சாதனாவுக்கு இந்த ட்ரெஸ் உண்மையாலுமே நல்லா இருந்தது. நான் மனஜாகிட்டு வரும்போது சொல்லிக்கினே வந்தேன், இந்த ட்ரெஸ் நல்லா இருந்தது. பட் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்தால் பச்சனுக்கு வந்து காப்பு எடுத்துட்டு. சாதனா, உனக்கு பேக் வாங்கலாமா? சாதனா ஸ்கூல் ஜாயின் பண்ண போகிறாங்க, அதனால் பேக் வேணும்னு கேட்டாங்க. போன வாரமே நான் வாங்கி தரலாம் தான் நினச்சேன். பட் வந்து போன வாரம் வந்து அவங்களும் ஷாப்பிங் பண்ணணும், அதனால் என்கிட்ட காசு இல்லை. ஸோ அதனால் இந்த வாரம் வாங்கி தர சொன்னா போய்ட்டு சாதனாவுக்கு ஸ்கூல் பேக் வாங்கிடலாம். போகலாமா?
போயிட்டு பேக் பாரு போ. அப்புறம் நீ தான் அந்த கலர் வேணும்ன, எடுத்ததுக்கு அப்புறம் வேணான்ற. இதே மாதிரி ஓகே, வேற கலர் வேணும். ஏன்னா நான் போடுறேன் இதுக்கு அழுக்காயிடும். உனக்கு எப்படி வேணுமோ வாங்கி. என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? எனக்கு அதெல்லாம் தெரியாது, உன்னோட சாய்ஸ் தான். எல்லாமே பிடிச்சின்னா கடையோட தான் வாங்கணும். நான் என்னமோ ஸ்கூலுக்கு போகிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு சாதனா சொல்லு. பட்டு நீ சூஸ் பண்ணு, நானும் ஸ்கூலுக்கு போக போகிறேன். எது நல்லா இருக்குது ஃபைனலாக சொல்லு பார்ப்போம். எல்லாமே நல்லா இருக்குதான். ஓபன் பண்ணி பாருங்க. ஓபன் பண்ணி உள்ளே இங்கயா அப்புறம் இந்த இது ஓபன் பண்ணி இந்த நோட்ஸ் கரெக்டா இருக்கு. இது இருக்கு. சரி, இது எவ்வளோண்ணா பேக்கு? 650. 650 ரேட் பார்த்து சொல்லுங்க. ஓகே, இந்த மாதிரி இல்லைல்ல, பின்ன பொம்மை போட்டது குழந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுறது? சரி விடு, ஸ்கூலுக்கு மட்டும் இது மாதிரி வாங்கி, காலேஜுக்குலாம் இது மாதிரி வாங்காத. காலேஜுக்குலாம் அது வேறு பேக் இருக்குது. பட்டு 650 சொன்னாங்க அந்த பேக்கு. 550 கொடுத்தேன், ஓகேன்னு சொன்னாங்க. அங்கே ஓகே சொல்ல பேரம் பேசி 550 ருபீஸ்க்கு முடிச்சிட்டேன் அந்த பேக்கை. அப்புறம் என்னவா? எனக்கு பேக் வாங்கி கொடு. உனக்கு பேக் வேணுமா? போய் ஸ்கூல் படி, மறுபடியும் வாங்கி தரேன். மச்சினுச்சிக்கு பேக் வேணுமா? சரிவா, பாண்டிக்கு வந்தாச்சு. அப்புறம் எங்கே கூட்டு போவாங்கன்னு தெரியல. வண்டி எடுப்போம், அவங்க போகிற போக்கில் நம்ம மட்டும் போக வேண்டியதுதான். அவரு இந்த மாசா அப்புறம் என்னது அந்த ரஸ்னா 5 ரூபா ரஸ்னா அதுதான் சாப்பிடுவார். ஒரு மாதிரி ஜூஸ் போட்டு தரேன், குடிக்கவே மாட்டேன்னு அடம் பண்ணுறான். அது என்னமோ தெரியல, அந்த சின்ன சின்ன ப்ராடக்ட்லாம் பண்ணுறாங்கல்ல அந்த ஜூஸு, அதெல்லாம் வந்து டேஸ்ட்டாக நல்லா கொடுத்து கவர் பண்ணிடுறாங்க சின்ன பசங்களை. நம்ம வந்து மாதுளம்பழம் வாங்கி ஜூஸ் போட்டு கொடுத்தாலும் அதெல்லாம் வேணான்றாங்க. சரி, என்ன எதுக்கு தான் நிற்கிறோம்? ஒரு பிரியாணி வாங்கலான்ட்டு கடைக்கடையாக போய் தேடுறோம், கிடைக்கல. ஏன்னா டைம் ஆயிடுச்சு. பிரியாணி கிடைக்குமான்னு பார்க்குறோம். இப்போ இவங்க பீச்சுக்கு போகணுமா? பீச்சுக்கு போகும்போது வெறும் கையோடு போகக்கூடாதான். அதனால் சிக்கன் பிரியாணி பார்சல் கட்டி எடுத்து போயிட்டு பீச்சில் உட்காந்து சாப்பிடணுமா? அது ஒரு ஆசை. நான் என் ஆசை இது. கண்டெய்னரில் போட்டு தராங்க, பிரியாணி கம்மியாக தான் இருக்கும். ஐயோ, சாப்பிட்டே போயிருக்கலாம். இங்கே என் பாப்பாவோட தான் இதுக்கெல்லாம் காரணம். என் பாப்பா தான் பிரியாணி வீட்டில் செஞ்சு தரேன்னு சொன்னேன். வீட்டில் வந்து 1 மாசமா சொல்லிட்டு இருக்கா, பிரியாணி அவளுக்கு செஞ்சு தரலையா. ஆனால் நீ வாங்கி குடிச்சாங்கன்னா நீ கொஞ்சம் ரொம்ப அடக்கன்ட்டே கேட்குறான். போனா போகுது பாப்பா வந்து வச்சுங்க. பீச்சுக்கு போகலாமா வேணாமா? பீச்சுக்கு போகணுமா? ஆ, பீச்சுக்கு போறியா வேணாமா? வேகமாக சொல்லு. பீச்சுக்கு வேணாமா? பிரியாணி, ஓ பிரியாணி சாப்பிட்டு பீச்சுக்கு போகலான்றாரு இவரு. பீச்சுக்கு போகலாமா வேணாமன்ற? பிரியாணி பீச்சுன்றாரு. உனக்கு பிரியாணிலாம் கிடையாது. பிரியாணியா நல்லா போய் விளையாடு ஜாலியா. ஏன்னா இப்போதான் இது நெக்ஸ்ட் வீக், அப்புறம் 1 வாரம் அப்புறம் ஊருக்கு போயிடுவா. நல்லா விளையாடு போ. பாட்டு போயிடல. பிரியாணியை வாங்கி வச்சுட்டு பிரியாணியை காக்க வைக்கக்கூடாது. அது பாவம், அதை நம்ம இதை சாப்பிடணும். போன டைம் சிப்பி பொறிக்கு எங்கே வச்சா?
ஹெலிகாப்டர் இதோ போகுது பாரு. ஃபைனலாக மச்சினிச்சு ஆசைப்பட்ட மாதிரி பீச்சுக்கே வந்தாச்சு. கொஞ்ச நேரம் விளையாடணும், டைம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது. ஏன்னா வந்து சன்செட் ஆகுது. ஸோ அதனால் நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிடணும். ஏன்னா வீட்டுக்கு கிளம்புனா தான் வந்து கொஞ்சம் டிராஃபிக்லாம் வந்து கடந்து போக முடியும். ஏன்னா வந்து பட்டு தான் வந்து இன்னொரு பைக் ஓட்டுவாங்க, ஸ்கூட்டி ஓட்டுவாங்க. அதனால் நம்ம வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்துச்சு. இது வந்துச்சு மணிலாம் ஆகல. டிராஃபிக்கில் நீ வண்டி ஓட்டணுமே. நான் ஓட்டிப்பேன் வண்டி. அது மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே அங்கே பாரு இருட்டுச்சு, அங்கே வானம்லாம் பாரு. மணி இப்போ 5:20 ஆகுது. 5:20 ஆயிடுச்சா? என்னப்பா? சரி, இவன் வந்து என்ஜாயே பண்ணல இந்த டைம். லாஸ்ட் டைம் வந்து இவன் நல்லா ஜாலியாக விளையாடினான். இப்போ என்னன்னு தெரியல, இவனுக்கு உடம்பு சரியில்லை, விளையாட மாட்டான். கொஞ்சம் வெளியிலலாம் கூப்பிட்டு வந்தால் கொஞ்சம் கலகலான்னு விளையாடுவான்னு பார்த்தேன், விளையாட மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். பட்டு வந்து அவங்க வீட்டில் மாவு அரைக்கிறதுல ரைஸ் மில், அதனால் மாவு வைக்கிறதுக்கு போயிட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். சாதனையோட பேக் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. சாதனையோட நல்லா செமையாக இருக்குது, நல்லா இருக்குது. அப்புறம் வந்து மெயினாக இதுக்காக தான் நாங்கள் பாண்டிக்கு போனோம். ரிங்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து ஜென்ஸு போடுற ரிங்கு தான். நல்லா காட்டு, சாட்சி காட்டு, சாசாத்த சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து போனதே போயிட்ட பாண்டிக்கு, பீச்சுக்கு போகாமல் இருக்குமா? ஏன்னா சேலத்தில் இங்கே வேறு மச்சினிச்சு வந்தாங்க. ஸோ அதனால் பீச்சுக்கு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு, பீச்சில் இவங்க பிரியாணி வாங்கிட்டு போயிட்டு பீச்சில் உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணாங்க. அவ்வளோதான், நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நீ கட்டு சாதனை வந்து கடல் சிப்பிலாம் பொறிக்கிட்டு வந்தாங்க. இப்போ இதை என்ன பண்ணுவேன் எனக்கு ஒன்றும் தெரியல. கிராஃப்ட் ஒர்க் நீ பண்ணுவேன். சரி, பார்ப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு சூப்பரான வீடியோவை பார்க்கலாம். டாடா, பாய்.